ஈரானுக்கு எதிரான யுத்தம் வளைகுடாவில தொடர்ந்து நடந்து கொண்டிருக்குது. இஸ்ரேலும் அமெரிக்காவும் கூட்டாக இந்த தாக்குதல்களை தொடர்ந்து நடத்தி கொண்டே வருகின்றார்கள். இப்ப இந்த தாக்குதல்களால ஈரான் பதில் தாக்குதல்களை அண்மையில் இருக்கின்ற வளைகுடா நாடுகள் மீது நடத்தி கொண்டு வருது. இதால என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு? இதுல முக்கியமான பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா எண்ணெய் விலையேற்றம். உலகத்துல எண்ணெய் விலையேற்றம் மிக அதிகமாக சென்று கொண்டே இருக்குது. இப்ப பாத்தீங்கன்னா தெற்காசிய நாடுகள்ல பல நாடுகள்ல எண்ணெயினுடைய விலை அதிகரிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. எண்ணெய் விலையேற்றத்துக்கு மிக முக்கிய காரணமாக இருக்கிறது இந்த வளைகுடாவில இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற யுத்தம் தான். வளைகுடாவில ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவும் இஸ்ரேலும் யுத்தத்தை நடத்த, அதே நேரம் ஈரான் என்ன செய்தா அண்மையில் இருக்கிற வளைகுடா நாடுகள எண்ணெய் வளங்கள் மீது தாக்குதலை நடத்தி கொண்டு வருது. இஸ்ரேலும் என்ன செய்ய தொடங்கிட்டு ஈரான்ல இருக்கிற முக்கியமான எண்ணெய் சேகரிப்பு கிடங்குகள், அதோட சுத்திகரிப்பு நிலையங்கள் சொல்லி எல்லா இடங்களையும் தாக்குதல். இதன் காரணமாக ஒயில் பிரைசஸ் வேர்ல்டில் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு, குறைவடைவதற்கான எந்த வாய்ப்புகளுமே இல்லை. இந்த அடிப்படையில ட்ரம்ப் அவர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். மத்திய கிழக்கில் ஏற்பட்டிருக்கிற அந்த யுத்தம் காரணமாக ஏற்பட்டிருக்கின்ற இந்த எண்ணெய் விலை பிரச்சனைக்கு மிக விரைவில் முடிவு கட்டவும் என்ற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். அப்படின்னு சொன்னா அவர் என்ன சொல்ல வாரார்? இந்த தாக்குதல்களை மிக விரைவில் நாங்கள் முடிப்போம், ஈரானை மிக விரைவில் வெற்றி கொள்வோம், அதனூடாக எண்ணெய் விலை பிரச்சனையை நாங்கள் தீர்த்து வைப்போம் என்ற மாதிரி இந்த கருத்தை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இவர் இப்படி சொல்லியிருக்கல. இப்ப அண்மையில பாத்தீங்கன்னா ஈரான்ல ஒரு உயர் தலைவர் தெரிவு செய்யப்பட்ட அந்த உயர் தலைவருக்கு 2 அமைப்புகள் சப்போர்ட் பண்ணி இருக்குது. இந்த அமைப்புகள் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒன்று ஹவுதிகளும் அடுத்தது பாத்தீங்கன்னா ஹெஸ்புல்லா அமைப்பும். இந்த 2 அமைப்புகளும் இவருடைய பதவியேற்புக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்ததோட இவருக்கு நாங்கள் எப்பவும் சப்போர்ட் ஆயிருப்போம், இவருடைய கட்டளையின் கீழே நாங்கள் செயற்படுவோம் என்ற ஒரு விஷயத்தை ஹவுதிகளும் ஹெஸ்புல்லாக்களும் சொல்லி இருக்கிறார். இந்த 2 அமைப்புகளுமே அமெரிக்காவுக்கு எதிரான அமைப்புகள். ஈரானுக்கு ஆதரவாக இஸ்ரேல் மீதும் அமெரிக்கா மீதும் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிற 2 அமைப்புகள் இவர்களாம் இப்ப சொல்லியிருக்கிறார்கள். தற்போதைய ஈரானினுடைய உயர் தலைவர் மொஸ்தபா கமேனிக்கு ஆதரவளித்து அவருடைய வழிகாட்டலின் கீழ் தாங்கள் செயல்படுவோம் என்ற விஷயத்தை தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். 56 வயதான மொஸ்தபா கமேனி அவர்கள் தந்தையின் ஆட்சி காலத்தில் எந்த அதிகாரப்பூர்வமான பதவிகளையும் வகிக்க இல்லை என்று சொல்லப்படுது. ஆனால் ஈரானுடைய அதிகார மையத்தில் இந்த பின்னணியில செயல்பட்டு வந்த ஒரு பலமிக்கவர் என்று நம்பப்படுகிறது. சரி, திங்கட்கிழமை ஈரான் தலைநகர் டெஹ்ரான்ல நகர மையத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருந்தார். இது ஒரு கவனிக்கப்பட்ட விஷயமாக இருந்தது. மிக அதிக அளவிலான மக்கள் டெஹ்ரான்ல வந்து கூடியிருந்தார்கள், ஈரானினுடைய கொடியை ஏந்தியவாறும். இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது பாத்தீங்கன்னு சொன்னா இந்த எங்கலாப் சதுக்கம் என்று சொல்லப்படுற பகுதி முழுவதும் மக்கள் திரண்டு இந்த ஈரானினுடைய கொடிகளை தாங்கியவாறு இந்த புதிய தலைவருடைய படங்களையும் தூக்கி வைத்துக் கொண்டிருந்தார்கள். அவருக்கு ஆதரவு, தங்களுடைய ஆதரவு போலவும் இருக்கும் என்ற மாதிரியான விஷயங்களை சொல்லி இருந்தார்கள். இது உலகத்தில் இன்றைக்கு பேசுபொருளாக இருக்கின்ற ஒரு விஷயம். ஈரான்ல பாத்தீங்கன்னா மிக அதிகமான தாக்குதல்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கு. ஈரானும் அமெரிக்காவும் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கு. ஆனா இந்த சந்தர்ப்பத்திலேயும் அந்த மக்கள் அந்த இடத்துல மிக அதிகமான மக்கள் கூடியிருந்தது இன்று பேசுபொருளாக வந்திருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள இந்த உயர் தலைவருக்கு தாங்கள் ஆதரவை அளிப்பதாகத்தான் இவர்கள் சொல்லிக்கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தில் இணைந்திருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு கூடியிருந்த மக்கள் ஒரு அறிக்கையும் வெளியிட்டிருக்கிறது. முக்கியமான விஷயம் என்ன அறிக்கை? இந்த அறிக்கையில என்ன சொல்லப்பட்டிருந்தது பார்த்தீங்கன்னா, இந்த நியமனம் ஈரானின் எதிராளிகளுக்கு பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றது என்று இந்த அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கு. லெபனான்ல இருக்கிற ஹெஸ்புல்லா அமைப்பும் ஈரானினுடைய புதிய தலைவருக்கு தங்களுடைய ஆதரவையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்திருப்பது இங்க முக்கியமான ஒரு விஷயமாக கருதப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த புதிய தலைவருடைய ஆட்சி ஏற்புக்கு, பதவி ஏற்புக்கு பிற்பாடு பாத்தீங்கன்னா ஹெஸ்புல்லா அமைப்பு தொடர்ந்து இஸ்ரேல் மீது தாக்குதல்களை நடத்தி கொண்டு வரதும் இப்ப காணக்கூடியதாக இருக்கு. கடந்த திங்கட்கிழமை தெற்கு லெபனான்ல செயற்பட்ட ஹெஸ்புல்லாண்ட நாஸ்ட் பிரிவின் தலைவரை தாங்கள் கொண்டு விட்டோம் என்று இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் IDF தெரிவித்திருந்தது. இது ஒரு பெரிய விஷயமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் லெபனான்ல இஸ்ரேல் ரசாயன தாக்குதல் நடத்தியதாக ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது. ஆனால் இதை அமெரிக்காவின் கூட்டாளியான இஸ்ரேல் மறத்திருக்குது. தாங்கள் இப்படியான எந்த தாக்குதலையும் மேற்கொள்ள என்ற ஒரு விஷயத்தை தொடர்ந்து சொல்லி இருக்கின்றது. இது தற்பொழுது கிடைத்த இந்த உலக விவரம். மீண்டும் ஒரு புதிய நல்ல உலக விவரத்தோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். இந்த உலக விவரத்தை உங்களுடைய நண்பர்களையும் பகிர்ந்து கொள்ளுங்க. உலக விவரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அந்த ஆப்ஷனை கொடுத்து வைங்க. நான் பதிவிடுகின்ற எல்லா காணொளிகளும் உங்களை உடனடியாக சேரும். வணக்கம்.